ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் F1 அண்ட் J1 ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கவங்களுக்கு அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஆல் டுகெதர் இந்த F1 அண்ட் J1 அப்படி வந்து டோட்டலாக மாற்றின மாதிரி அது வந்து இருந்துச்சு. இத்தனை நாளுக்கு முன்னாடி வந்து அந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் அட்மிட் அன்டில் டேட்டில் அவங்களுக்கு வந்து ஆஸ் லாங் அஸ் அவங்க ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிற அந்த க்ரைட்டீரியா எல்லாம் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் தே ஆர் லீகலி அலவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதை வந்து மாற்றிட்டு ஒரு ஃபிக்ஸட் டேட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருக்குது அண்ட் நானும் வந்து ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக நம்மளோட ஃபேவரட் அட்டார்னி மேரி கெனடியோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட சில கொஷின்ஸ் கேட்டு இதில் ஆக்சுவலாக என்னென்னலாம் வந்து இப்போ கிளியராக இருக்குது, எதெல்லாம் கிளியராக இல்லை, அண்ட் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் போக போக நமக்கு தெரிய வரும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஸியா போயிட்டு இருக்கு. ஓகே, தெரியும் உங்களோட பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண வரதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட சென்னை ஆஃபீஸ் வந்து நீங்கள் இனாக்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்து கிடச்சிது. ஸோ அது எப்போ என்ன அப்படின்றத பற்றியும் ஒரு 2-3 வார்த்தை சொல்லிவிடுங்க. ஷூருங்க. எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது வந்து சென்னை ஆஃபீஸ். ஐ டோன்ட் நோ, இங்கே சிகாகோ ஆஃபீஸ் கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்துதான் தெரியல. ஏன்னா நம்மளோட ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐடென்டிட்டி அப்படின்றது. ஸோ இருந்தது ஆஃபீஸு, பட் ஆனால் நாட் அட் அ லெவல் நம்ம இப்போ சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ கோபால்புரமில் அட்ரஸ் அப்புறமா வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். கோபால்புரமில் முக்கவாசி ஆகஸ்ட் மிடில் வந்து we are just planning for an inauguration. I'll also be there. கண்டிப்பாக I'm looking forward for it. ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் அவர் ஆடியன்ஸ் ஃபார் யுவர் சென்னை ஆஃபீஸ் வந்து நல்லா சக்ஸஸாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ. எப்பவுமே நம்மளோட மக்களோட சப்போர்ட் மட்டும் தான். அதனால் ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். எனக்கு தெரியும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது ஏற்கனவே ஒருத்தர் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இந்த செப்டம்பர் 15க்கு முன்னாடி அவங்க ஏதாவது வந்து பண்ணணுமா? இல்லை, இப்போ ஏற்கனவே மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று யூஎஸில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பார்க்கணுன்னா அவங்க எதுவும் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஓகே, குட். ஸோ நம்ம செகண்ட் கொஷின் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரூல் வந்து எஃபெக்டிவ் ஆகிடுச்சு செப்டம்பர் 15க்கு அப்புறம். அவங்க வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா போயிட்டு வராங்க அப்படின்னும் போது அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் மேடம்? ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும்போதே என்னென்னா, ஈவன் ஃபார் யுவர் H1B நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம்ல, ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் வரும்போது தான், விச் இஸ் த ரூல் சேஸ் தட் யூ ஷுட் நாட் பி ட்ராவலிங். ஸோ நம்ம எக்ஸ்டென்ஷன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஷுட் நாட் கிரியேட் அ ப்ராப்ளம். அது பெண்டிங்காக இருக்கும்போது கூட நீங்கள் போயிட்டு உள்ளார வந்துட்டீங்கன்னா, as long as you have a valid visa you should be fine. இப்போ இந்த நிறைய சினாரியோஸ் வந்து நமக்கு வந்து இனிமே ப்ராக்டிக்கலாக தான் இட்ஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள். நம்ம இன்னும் ஒரு the next step of it will be followed. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துடுச்சு, இவங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நாட் த டிசிஷன் இஸ் ஸ்டில் பெண்டிங். அவங்க போயிட்டு உள்ளார வரும்போது ஸோ வீசா இருக்கிற பட்சத்தில் அந்த லைக் அந்த ரிசிட் நோட்டீஸ் எல்லாம் இருக்கும்போது இட்ஸ் டூ ஏர்லி டு கிவ் அ வெரி கன்க்ளூடட் ஆன்சர் இங்கே. ஆனால் இட் ஷுட் நாட் பி இம்பேக்டிங்ன்ற மாதிரி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரெகுலேஷன் அஸ் வெல் அஸ் த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி ஆஃப் வாட் எவர் ஹேஸ் பீன் ஹேப்பனிங். ஸோ இப்போதைக்கு இந்த ரூல் வந்ததுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் நமக்கு என்னெல்லாம் ஆக்சுவலாக வந்து தெரியும் அண்ட் என்னெல்லாம் ஆக்சுவலாக தெரியாது மேடம்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ், நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரெகுலேஷன் வந்திருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி நமக்கு ஃபிக்ஸ் டைமும் வந்துடுச்சு. இப்போ செப்டம்பர் 15லேருந்து இட்ஸ் கோயிங் டு பி எஃபெக்டிவ்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடுச்சு. அதையும் மீறி ஆல் தட் ஐ வுட் சே இஸ் நம்ம வந்து பாசிபிலிட்டிஸை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன ப்ராக்டிக்கலாக வாட்ஸ் த டிஸ்கஷன் தட்ஸ் கோயிங் அமாங் த அட்டர்னிஸ் ஆர் த கம்யூனிட்டிஸ், அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஏலா இஸ் ஆல்சோ எட் டு கிவ் அண்ட் யூஸ்வலாக
வந்து அவங்க ஒரு I know any changes on that, AILA will be publishing the details of it. We are still waiting on it. இப்போ இந்த two early stagesல வந்து whatever we are discussing is to support the community to understand this is going to be a possible ways. இதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Any changes it's going to be related to that, we will definitely நம்ம வந்து அடுத்த ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம பேச வேண்டியதா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ரூல் வரும்போதும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு குழப்பங்கள் கூட சேர்ந்து வந்துடுது. இதே மாதிரி தான் 100,000 ஃபீஸ் H1Bக்கு வரும்போதும் வந்து நிறைய குழப்பங்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜில், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை ஆச்சு. ஏன்னா அதே மாதிரி இப்போவும் வந்து சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்றது தான் வந்து இப்போ நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ரூல் சேஞ்சுக்கு அப்புறம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கூட I-94 டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க I-94 டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுது அப்படின்னா, அந்த மீதி ஒரு 1 or 2 days இருந்தால் கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க அன்லாஃபுல்லி ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருமா? ஸோ நீங்கள் வந்து இதையுமே நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா ஒரு H1Bயோட ரிலேட் பண்ணி பாருங்களேன். ஸோ இது வந்து நமக்கு என்னன்னா, இது வரைக்கும் F1ல வந்து அந்த ஒரு டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து இட் கேவ் அ லாட் மோர் ஆஃப் ப்ரிவிலேஜ். இப்போ அந்த சேஞ்சஸ் வரும்போது இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் வே ஆஃப் அடாப்டிங் டு இட் தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு H1B ஒரு L1 ஆர் ஈவன் H4 ஸ்டேட்டஸே எடுத்துக்கோங்களேன். ஸோ த I-94 டிட்டர்மைன்ஸ் your stay within the US. நம்ம அதை எப்பவுமே வந்து வேலிடாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். தேர் ஆர் டைம்ஸ் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். எப்போனா உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி ஷார்டன் ஆகும்போது நம்ம அசியூம் பண்ணிப்போம் எனக்கு தான் 3 years அப்ரூவல் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே உள்ளார வருவோம். இது வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளார இருக்கும்போது அதை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறது 3 years அப்படிங்கிற டேர்ம் அப்படி. ஸோ இப்பயுமே அந்த பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்லேயே வந்து அந்த அசம்ஷன்லேயே இருக்கிறோம். இப்போ வந்து டிட்டர்மைன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு I-94 இருக்கு, இல்லை 4 வருஷம் தான் நீ இருக்க முடியும் நோ மேட்டர் வாட் அப்படின்றது வரும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட்ஸ் கோயிங் டு கெட் மிஸ்ட். ஆனால் அதையும் மீறி நம்ம வந்து அது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு தான் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி I-94 எக்ஸ்பயரி ஆனதுக்கு அப்புறமா தெர் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் எவ்வளோ நாள் நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்க வித்தின் த 180 daysனா வாட் இஸ் தட் 3 years பேனா, இல்லை 180 days மீறி நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட 3 years பேனா, 10 years பேனா, இல்லை 99 years பேனான்ற இடத்த நம்ம பார்க்குறோம். So the same regulation and then the legal status will be applicable to this as well. So as much as possible நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்றது வந்து that's our responsibility on to have the in this I-94 இல்லை 4 years கண்டிப்பா அதை நம்ம மெயின்டைன் தான் பண்ணணும். அப்படி வேர்ஸ்ட் கேஸ் இல்லைன்னா இப்போ ஒரு ஐ எம் ஜஸ்ட் அசியூமிங் இங்கே வந்துட்டு எப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுனா வெளியில் போய் நீங்கள் திரும்பவும் உள்ளார வர போகிறீங்க. வீசா இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளார வர போகிறீங்க. வீசா இல்லைன்னா ஸ்டாம்பிங் போயிட்டு வர போகிறீங்க. இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ன்னு சில க்ரைட்டீரியாவில் இருக்குது, பட் நாட் ஃபார் an I-94 எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ ஒருவேளை அந்த செவஸ் ரெக்கார்டை பண்ணாமல் இருக்கும்போது ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்போ கூட நம்மளை வந்து அது எப்படின்னா அந்த ஒரு நான் ப்ரோட்டங்ன்ற ஒரு கேட்டகரி மாதிரி, இது நான் ப்ரோட்டங் ஹஸ் நத்திங் டு டூ வித் திஸ், ஒரு ஃபர்கிவன் தான். அதாவது இந்த மாதிரியான என்னோட சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு, நான் மற்ற I'm stressed with other related details அப்படின்னு வரும்போது the decision is definitely on the USCIS. ஈவன் அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட்ல நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு சில இடத்துல வந்து ஃபினான்ஷியல் எய்ட் இல்லாமல் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டினியூட்டி ஆஃப் லைக் யோர் அகாடமிக்ஸ் குட் நாட் ஹவ் பீன் ஏபிள் டு டூ இட் அப்போல்லாம் வரும்போது அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபர்கிவன் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வி ஹாவ் டு இதுக்குமே எப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க ஹவு திங்ஸ் ஆர் கோயிங் டு பி ஹேப்பனிங் அப்படின்னு. ஓகே, அப்போ I-94 டேட் வந்து அது வந்து ஒரு 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 க்ரூஷியல் பாயிண்ட்டாக இதுக்கப்புறம் எல்லாரும் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இட் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே, ஸோ இப்போது அடுத்த கொஸ்டின் எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து இங்கே F1 ஸ்டூடெண்ட்டில் படிக்க வராரு, வரும்போது அவருக்கு மேபி அந்த 1 yearக்குள்ளேயே அவருக்கு வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் டேட்டா சயின்ஸ் மாறணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது, இல்லை அவர் வந்து திங்க் பண்ணுறாரு அப்படின்னும்போது இப்போ இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் சேஞ்சுக்கு அப்புறம் இந்த புது ரூலில் என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டி அண்ட் என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டி இல்லை? ஆக்சுவலாக நிறையா இதுவுமே அடுத்த கொஸ்டின்மே நான் அப்படி தான் சொல்ல வரேன். எப்படின்னா ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து இதெல்லாம் எங்கே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இது வரைக்குமே அந்த நிறைய இடத்துல வந்து லிமிட்டேஷன்ஸ் வருதே இருங்க டு பி ஆனஸ்ட்.
எப்படின்னா நம்ம வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ நம்ம சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணும்போது F1 to H1B பண்ணும்போது கூட தேர் ஆர் டைம்ஸ் வேர் USCI இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் சர்டன் காலேஜஸ். இந்த காலேஜ்ல இருந்து நீ வந்திருக்கியா, அப்போ உனக்கு வந்து நான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது RFEஸே அவ்வளோ டீட்டெயிலாக வரும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை த நேம் ஆஃப் த காலேஜஸ், பட் வி ஹவ் ப்ராக்டிகலி சீன் இட். ஸோ இந்த இடத்துல வந்து பட் ஆனால் ரெகுலேஷன் இஸ் கிளியர். நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளார அண்டர் கிராட் பண்ணும்போது இஃப் யூ ஆர் சேஞ்சிங் யோர் மேஜர் விச் இஸ் ரைட் நவ் பார்த்தீங்கன்னா வித்தின் த ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்காக வருவாங்க, திரும்பவும் வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் செவஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விசா ஸ்டாம்பிங் கான்சுலேட் போகும்போது யூ ஆர் ப்ராமிசிங் திஸ் இஸ் வாட் அ காலேஜ் ஐம் கோயிங் டு பி கெட்டிங் அட்மிஷன் அண்ட் ஐம் கோயிங் டு கம்ப்ளீட் மை கோர்ஸ். 4 வருஷம் அண்டர் கிராட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ராமிஸில் தான் இதை வந்து அவங்க விசா ஸ்டாம்பிங்கே கொடுக்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது த credibility of the colleges matters a lot when you getting the visa approval. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஈஸியாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடும்போது, ஸோ நாங்கள் கொடுத்த பர்பஸ்க்காகவே நீங்கள் பண்ணலை, யூஆர் கன்சிடரிங் த ஃபீஸு, த லொக்கேஷன், யுவர் கன்வீனியன்ஸு, இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் யூஆர் சப்போஸ் டு பி டூயிங் இட்ன்னு சொல்கிறதுனால இவங்க வந்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க within 1 yearல நீங்கள் வந்து if you are going to be changing your major then it's not something that we approved you for. There is an intentionally நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதால they are limiting it and they are not going to be allowing it anymore. ஓகே, பட் இப்போ அண்டர் கிராட்ல அட்லீஸ்ட் 1 இயர் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் மாஸ்டர்ஸ் ஐ திங்க் தட் they have closed that route. Yeah, right, they are not going to be allowing it at all. ஏன்னா மாஸ்டர்ஸே வந்து உங்களுக்கு வந்து முக்கவாசி 1.5 இயர்ஸில் முடிச்சிடுறாங்க இல்லைங்களா. அந்த ப்ரோக்ராமே உங்களுக்கு அப்படிதான் இருக்குது, மேக்ஸிமம் 2 இயர்ஸில். ஸோ அதில் வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி சேஞ்சிங் இட்னா தேர் டசன்ட் மேக் சென்ஸ். அப்படிங்கிறதால அண்டர் கிராட்ல அட்லீஸ்ட் ஒரு 2 செமஸ்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா தென் இட்ஸ் ஃபைன். நீங்கள் சிபிடியே பார்த்தீங்கன்னா பை த ரெகுலேஷன் பை லைக் டே 1 சிபிடின்றதே இல்லாமல் நீங்கள் usually CPT is allowed in any campuses only after 2 semesters of completion of your masters actually. ஆனால் நிறைய இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். பட் as we are talking about all this CPT, இப்போதைக்கு அந்த CPT day 1 பற்றி ஒன்றும் பெருசாக there is not much changes that is being said on the regulation. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஓபிடியில் இருக்காரு, அவருக்கு 2 மாதத்தில் ஓபிடி வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அண்ட் ஸ்டெம் ஓபிடி வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு அண்ட் இட் இஸ் ஸ்டில் பெண்டிங் வித் USCIS. அது ஒன்றும் அப்ரூவ் ஆகி வரல. இப்போ இன்கேஸ் இந்த ஓபிடி வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அண்ட் ஸ்டெம் ஓபிடி வந்து ஒன்றும் அப்ரூவ் ஆகி வரல அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன சினாரியோ மேம்? இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து அந்த 180 days எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒர்க் as long as it's timely filed, அதாவது அந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டெம் ஓபிடி எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணும்போது இட் வாஸ் லைக் இட் இஸ் பை another ரூல் October 2025 வந்த ரூல். ஸோ தட் இஸ் நாட் affected by this regulation. ஸோ நீங்கள் on timely filedனா you can continue that 180 days extension of work authorization as long as it's filed. ஓகே, இப்போது நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூல் சேஞ்சினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் மாஸ்டர்ஸ் போக முடியாது. எது நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்று ஹையர் லெவல் தான் போக முடியும், செகண்ட் மாஸ்டர்ஸ் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒர்க் அரவுண்ட் இருக்கா ஃபர்ஸ்ட்? ஸோ இந்த நியூவாக இதுக்கு மேலே வர்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து they are strictly going to be not encouraged to do another masters. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய சுச்சுவேஷனில் பார்ப்போம், H1B டிபெண்டன்சியில் தான் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் அ சிச்சுவேஷன். ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் H1B செலெக்ஷன் லாட்ரிக்காக பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிடைக்காத போது தே நீட் டு மெயின்டைன் த ஸ்டேட்டஸ். ஓபிடியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டெம் ஓபிடிலையும் ஒர்க் பண்ணி முடிப்பாங்க. அதுக்கப்புறமாவும் H1B கிடைக்காத இருக்கவங்கலாம் எனக்கு ப்ராக்டிக்கலாகவே தெரியும். ஸோ தே யூஸ்வலி வாட் தே டூ இஸ், இப்போ ஈவன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட தே சூஸ் டு டூ MBA விச் இஸ் நாட் ராங், ரைட். ஒரு MBA ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து தெர் இஸ் அ லிமிட்டேஷன். ஸோ தே ஹாவ் டு சூஸ் ஒன்லி அ PhD ப்ரோக்ராம் which is a higher level. இல்லை ஒருவேளை அண்டர்கிராடுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு இருந்தீங்கன்னா then you can choose a master's, whereas one master's completed and then you cannot choose the same level of education. So it has to be a higher level, which is only option is to go for a PhD.
ஸோ ஒர்க் அரவுண்டே கிடையாது இதுக்கு அப்புறம் இந்த ரூல் சேஞ்சுக்கு அப்புறம் இந்த உங்களோட ரூல்க்கு மாஸ்டர்ஸ் அப்புறமா இல்ல. ஓகே. ஆனா அண்ட் என்னன்னா, இப்போ இப்போ எக்ஸிஸ்டிங் இப்போ அதான் இப்போ ஏற்கனவே ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ம். ரூமுக்கு முன்னாடியே வந்து செகண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ம். என்னென்னலாம் அவருக்கு ஏதாவது அந்த ரூல் சேஞ்ச் இருக்குமா? இல்ல அந்த செகண்ட் மாஸ்டர்ஸ்க்கு என்ன ஒரு ஒரு கிரைட்டீரியா இப்போ? ஆக்சுவலா வந்து இப்போ ஏற்கனவே நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க. ஒரு 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். நீங்க 2 இயர்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட். திஸ் ரூல் பிகம்ஸ் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் டு தெம்? தேர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரொவிஷன் கால்ட் கிராண்ட்ஃபாதரிங். ஸோ நீங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க 1 வருஷம். அதுக்காக நீங்க பாதியில போய் யூ கான்ட் பி சூசிங் அ பிஹெச்டி ப்ரோக்ராம். யூஆர் பிளான்ட் ஃபார் யுவர் 2 இயர்ஸ் ஆஃப் அ மாஸ்டர்ஸ் எஜுகேஷன். ஸோ இது வந்து அந்த ரெகுலேஷன் இஸ் நாட் தட் கிளியர், பட் ஹவவர் திஸ் இஸ் வாட் த ப்ராக்டிக்கல் சினாரியோ இஸ் கோயிங் டு பி. நீங்க வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண மாஸ்டர்ஸ் பிஃபோர் தட் இட் ஹேட் ஸ்டார்டட் அண்ட் யூ ஹேவ் அ வேலிட் I-20 அண்ட் ஆல் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கிளியர்னா நீங்க முடிக்கிறதுக்கு கண்டிப்பா தேர் இஸ் கோயிங் டு பி an ஆப்ஷன் ஆன் தட். ஓகே மேம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி ஹீ இஸ் ஆல்ரெடி ஹியர். ஒருத்தவங்க வந்து இங்கேயே இருக்காங்க, அவங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்கு. தென் தே ஹேவ் டு டிராவல் அண்ட் கம் பேக். இந்த சினாரியோக்கு அவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆர் லைக் கிரைட்டீரியாஸ் ஃபார் தம்? ஆக்சுவலா இது ஒரு நல்ல கொஸ்டின். இதுதான் மேஜர் டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு அந்த அட்டர்னி இதுலயுமே டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ்லயுமே. என்னன்னா நம்ம சொல்ற மாதிரி இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரைட்டீரியா விச் தே காட் தெம் எலிஜிபிள். ஈவன் நீங்க நம்ம கேப் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணல. கேப் கூட that's still the same. நீங்க H1B எப்போ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களோ you are going to be eligible to continue your employment till April 1st of the next year. That's all still applicable. ஆனால் ட்ராவலில் மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து வெளியில் போயிட்டு உள்ளார வரும்போது இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி அப்ளிகபிள் வித் த 4 years மார்க் ஆர் த வேலிட் I-20. உங்களுக்கு வந்து அதுதான் மேஜர் சேஞ்சஸ். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு பி ஃபைலிங் யுவர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் even though you had earlier a duration of status. அதுதான் இப்போ அந்த ரெகுலேஷன் சொல்லுது. ஓகே. ஏன்னா அப்போ I-20 வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும், இல்ல மேபி ஆல்மோஸ்ட் ரொம்ப ஷார்ட் அண்ட் டியூரேஷனா ரொம்ப இருக்கும். ஷார்ட்டா இருக்கும் அந்த நேரத்துல. ஓகே, ஆமா. யா. ஸோ அதுதான் மேஜர் கிரைட்டீரியா ஃபார் த பீப்புள் ஹூ ஹேஸ் டு லைக் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து அதுதான் மேஜர். இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தம் மேஜர்லி. ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸ் அப்ளை பண்ணி யூஎஸ்சிஎஸ் எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த அட்டார்னி ஃபாரம்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு கம் டு கன்க்ளூஷன். Come தென் to a வில் கெட் conclusion. கிளாரிட்டி. Yeah, ஓகே, that's correct. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டி ஏதாவது கொஞ்சம் கிடைக்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம அதையும் வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஹார்ட்டி தேங்க்யூ ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.